முழு சந்திரமுகியாக மாறிய தனுஷ் அப்படின்னு பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக. அவர் உட்காந்த ஸ்டைலு, அந்த பார்க்குற பார்வை எல்லாம் பார்த்தா ரஜினி மேடையில் என்ன பண்ணுவாரோ அப்படியே பண்ணார். அந்த கையை அப்படி வச்சு பேசுகிறது, அவர் அப்படியே உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இன்னொரு ரஜினியாக மாறிட்டு இருக்காரா தனுஷ் அப்படிங்கிறதா சோசியல் மீடியாவில் போகிறாங்க. அப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு தனியான அடையாளத்தை உருவாக்கணும், இல்லாட்டி ட்ரோலில் தான் மாட்டணும். இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரோல் ஆகுது அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு. அது அவர் மருமகன் ஆனதுலேருந்தே அவர் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் மானசீகமாக ரஜினியை நினைத்தனால உள்ள அப்படி ரஜினி இறங்கிட்டாரா அப்படின்னு தெரியல. அந்த விஷயத்தை தான் பார்க்க வேண்டியது. அப்புறம் அதில் நான் செங்கலா உரைச்சாலும் சரி நான் விடுற மாட்டேன் அப்படி இப்படி நிறையா பேசியிருந்தார். அதில் அதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தன்னோட மகனோட அந்த பட்டப்படிப்புக்கு பார்த்துருப்பீங்க, பட்டமளிப்பு விழாவில். அதில் 2 பேரும் ஒன்றா வந்திருந்தாங்க. ஐஸ்வர்யாவும் தனுஷும் வந்திருக்கும் போது அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆயிடுச்சு, இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது பெருசாக விவாகரத்தான அந்த இதே இல்லை. 2 பேரும் ரொம்ப சாதாரணமாக சகஜமாக பழகிட்டு வந்தாங்க. இல்லை, நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறார் நினைக்கிறேன் பசங்களுக்கு. அவங்க ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கிறாங்க. குழந்தைகளினுடைய சந்தோஷம் துக்கம் தான் பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயமே. உலகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம்னா தன் குழந்தை கண்மாடி நல்லா வாழ்கிறத பார்க்குறதான் எந்த தாய் தப்படுக்குன்னு நல்லது. அப்போ நான் தனியாக பிரிஞ்சாலும் கூட இந்த விஷயத்தில் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான விஷயமா பார்க்குறேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுவரை பார்க்காத தனுஷை பார்க்கணும் அப்படின்னா நம்ம குபேர் ஆடியோ லான்ச்சில் தான் பார்க்கணுன்ற மாதிரி வித்தியாசமாக இருந்தார். பார்க்கவே அந்த வேட்டி சட்டை மற்ற லுக்கெலாம் ஓகே, ஆனால் பேச்சுலையும் வித்தியாசமாக இருந்தார். நடை உடை பாவனை அவர் செய்யக்கூடிய எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. குறிப்பாக உட்காந்து ஒரு போஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. டக்குன்னு ஒரு செகண்டில் அசுரனாக மாறிட்டு திரும்ப வந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பேசுனதை பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? முழு சந்திரமுகியாக மாறிய தனுஷ் அப்படின்னு பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக. அவர் உட்காந்த ஸ்டைலு, அந்த பார்க்குற பார்வை எல்லாம் பார்த்தா ரஜினி மேடையில் என்ன பண்ணுவாரோ அப்படியே பண்ணார். அந்த கையை அப்படி வச்சு பேசுகிறது, அவர் அப்படியே உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்குறப்ப இன்னொரு ரஜினியாக மாறிக்கிட்டு இருக்காரா தனுஷ் அப்படிங்கிறதா சோசியல் மீடியாவில் போகிறாங்க. என்றைக்குமே எந்த நடிகர் தனுஷ் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சுயத்தை இழந்துடக்கூடாது. அவர்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மிஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒரு உச்சத்தில் இருக்கிறாரு, அவர் அந்த உச்சத்தை தொட்டுட்டார். அவருடைய ஸ்டைல் அதுதான் ரஜினிகாந்த். தனித்துவமாக இருந்ததால் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது, அவர் ஏன் எல்லோரும் கொண்டாடினாங்கன்னா அந்த சினிமாவில் கலராக பெரிய பெரிய கண்ணோட அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கிறப்ப கருப்பாக ஹைட்டாக நெல்த்தியான ஹேரோட சின்ன கண்ணோட ஒருத்தர் படப்படம் வேகமாக வர்றாரு, வேகமாக போகிறாரு, வித்தியாசமாக ஸ்டைல் பண்ணுறாரு, சீரட்டை தூக்கி போகிறாரு அப்படிங்கிற ஒரு தனித்துவப்படுத்துனதுனால தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக 40 வருஷமாக இருக்குது. ஓகே. அப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு தனியான அடையாளத்தை உருவாக்கணும், இல்லாட்டி ட்ரோலில் தான் மாட்டணும். இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரோல் ஆகுது அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு. அது அவர் மருமகன் ஆனதுலேருந்தே அவர் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒருத்தரோட நீங்கள் ரொம்ப மானசீகமாக அவரை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட பழகுனீங்கன்னா அந்த கணவன் மனைவி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி மாதிரியே பேசுவான். மனைவிக்கு ஒரு சில வீடுகளில் பார்த்துன்னா தெரியும், கணவன் மாதிரியே மனைவி பேசுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லாங்லேயே பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒருவேளை கணவன் அதே மாதிரியே மனைவி சொல்கிற மாதிரி அந்த ஸ்லாங் பேசும். ஒருத்தவங்க திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க, இந்த பையன் சென்னையாக இருப்பான். கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு லாங்குவேஜுக்கு மாறிடுவாங்க. ஏன்னா குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக பழையிடும். ஒருவேளை இவர் மானசீகமாக ரஜினியை நினைத்தனால உள்ள அப்படி ரஜினி இறங்கிட்டாரா அப்படின்னு தெரியல. அந்த விஷயத்தை தான் பார்க்க வேண்டியது. அப்புறம் அதில் நான் செங்கலா உரைச்சாலும் சரி நான் விடுற மாட்டேன் அப்படி இப்படி நிறையா பேசியிருந்தார். அதில் அதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போனா இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு ப்ரொமோஷனுடைய இடமாகி போச்சு. கல்யாணம் அங்கே தான் பண்ணுறாங்க, அந்த நிச்சயதார்த்தம் தான் பண்ணுறாங்க. அதான் பிரச்சனை. எனக்கு என்னமோ தனுஷ் அந்த இடத்த ஒரு ப்ரொமோஷனுக்கான இடமா மாற்றிக்கிட்டாரோ, இந்த கண்டென்ட் அதை ப்ரொமோஷன் பயன்படுத்திட்டாரான்னு தெரியல. ஓகே. எனக்கு அந்த தனுஷின் மீது விமர்சனங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது, இப்போ பேசணும்னு அவசியம் இருக்குது. அப்போ அதை பார்க்குறப்ப இது ஏதோ அதை அந்த கண்டென்ட் வேறு இல்லை, இதை கண்டென்ட்டாக பயன்படுத்திட்டாரான்னு தெரியல. கண்டிப்பாக. இப்போ நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், புதிய தனுஷை பார்க்குறோம் அப்படின்னு. இவ்வளோ நாள் ரொம்ப நார்மலாக சொல்லுவார், இல்லை மறைமுகமாக சொல்லுவார்.
என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போ ஓப்பனாக பேசுகிறது தான் வந்து பெருசாக பார்க்குறோம். அதில் குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வற்ற சோற்று கூட நான் வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம். அது நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஏன் அப்போ ஒரு டிரெக்டராக இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு சாப்பாடு கூட வழி இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் தனுஷ் சொன்னதுக்கு அப்புறமா இல்லை இதில் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை சொன்னதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது கொஞ்சம் மிகைப்படுத்தி படுத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவரை விட எந்த பின்பலமும் இல்லாமல் கையில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சைக்கிளாக கம்பெனிக்காக ஏறி இறங்கி கியூவில் நின்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு படம் கூட நடிக்க முடியாமல் இன்னமும் வடபழனி நிலையத்தனே இருக்காங்க. அவரோட ஒன்றும் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் இவர் ஒரு டேரக்டருடைய பையன், அவங்க அப்பா ப்ரொடியூசரு, அண்ணன் டேரக்டரு அப்படிங்கிற ஒரு கார்டோட உள்ளே வந்துட்டார். அவருக்கு நேரமும் காலமும் கிளிக் ஆகிடுச்சு, உச்சத்துக்கு போயிட்டார். சாப்பாடு கிடைக்கும். அது குடும்ப ரீதியாக எல்லா குடும்பத்துலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் வரும், சிக்கல்கள் வரும், பிரச்சனை வரும். அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி, செல்வராகன் சரி, இவரும் சரி, ஒரு பெரிய அக்கா தங்கச்சின்னு ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரே ஒருத்தர் அசினேட்டராக இருந்தவர் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டம். ஆனால் சிக்கல்லாம் இருந்திருக்கும். அதுக்காக இவர்கள் இப்போ எந்த பின்பலமுமே இல்லாமல் ஒருவேளை சாப்பிடாம இங்கே வடபழனி கோடம்பாக்கத்தில் கையில் ஃபோட்டோவோட சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அலைஞ்சிருக்காருன்னா அந்த கஷ்டத்தையும் இவர் பட்ட கஷ்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அவர்கள் பேசினா அதில் ஒன்றும் நியாயம் இருக்குது. இவர் வந்து என்னென்னா பெரிய குடும்பம், ஒரு சிக்கனமாக அவர் கட்டுக்கோப்பாக வாழ்ந்துருப்பாங்க. ஒரு உதவி இயக்குனர் அவர் 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறது பெரிய விஷயம். ஓகே, அதான் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து கிணத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி, நீச்சல் தெரியாமல் கிணத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி. அது குடும்பமாக இருந்துக்கிட்டு சினிமாவில் இருக்கிறது வந்து கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டம். நிரந்தரமான வருமானம் கிடையாது. இது ரொம்ப எமோஷ்னலாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் மேலே ஏறின உடனே ரசிகர் சத்தம், அவ்வளோ சத்தம், ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டார். பேசவே இல்லை, ரொம்ப நேரம் நின்றுட்டார். அதை தாண்டி பேசும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். ஒருவேளை இவ்வளோ நாள் வந்து ஒரே நெகட்டிவிட்டியாக பரப்பி யார் வீட்டில் என்ன நடந்தாலும் தனுஷ் தான் காரணம், விவாகரத்தா தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நெகட்டிவிட்டியாக உங்களுக்கு பரப்பி என்ன நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க. நெகட்டிவிட்டி விமர்சனம் தான் உங்களை மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு. விமர்சனத்தை வந்து அதுக்கு பதில் சொல்ல, அது தப்பான விமர்சனமாக தோணுது உங்களுக்கு. தனுஷ் வந்து என்றைக்கோ பண்ணார், ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அதை தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இதை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பயன்படுத்திக்கிட்டாரான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அது ஒரு ஃபேக்கான நியூஸு. இப்போ எப்படி இருக்கார் அவர்? இந்த கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கார். அவர் நிற்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஓடுறதுக்கு நேரம் கிடையாது, சாப்பாடுக்கு நேரம் கிடையாது. இப்போ சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இது என்றைக்கோ நடந்த 2 பேர் பேசுகிற விஷயத்தை வந்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நெகட்டிவிட்டியான விஷயங்களை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் கேரியர் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அது தேவையில்லையே. அப்போ ஏன் அதை பயன்படுத்தணும் இங்கே? ஓகே, அப்படிங்கும் போது இதை வந்து அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக கண்டென்ட்டாக பயன்படுத்திட்டாராங்கிற ஒரு சந்தேகம் தானே வருது. ஓகே, இப்போ தன்னோட மகனோட அந்த பட்டப்படிப்பு இதை பார்த்துருப்பீங்க, பட்டமளிப்பு விழாவில். அதில் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா வந்திருந்தாங்க, ஐஸ்வர்யாவும் தனுஷும் வந்திருக்கும் போது அவங்களுக்குள்ள விவாகரத்தாயிருச்சு இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது பெருசாக விவாகரத்தான அந்த இதுவே இல்லை. 2 பேரும் ரொம்ப சாதாரணமாக சகஜமாக பழகிட்டு வந்தாங்க. இல்லை, நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறார் நினைக்கிறேன் அந்த பசங்களுக்கு. அவங்க ஒரு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளினுடைய சந்தோஷம் துக்கம் தான் பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயமே. உலகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம்னா தன் குழந்தை வந்து கண் முன்னாடி நல்லா வாழ்கிறத பார்க்குறது தான் எந்த தாய் தப்படுக்குமே நல்லது. அப்போ நாம் தனியாக பிரிஞ்சாலும் கூட இந்த விஷயத்தில் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மெச்சூர்டான விஷயமா பார்க்குறேன். இன்றைக்கி எத்தனையோ தம்பதிகள் வந்து பிரிஞ்சுட்டு இவர் மேலே அவர் குற்றச்சாட்டு சொல்கிறது, அவர் மேலே இவர் குற்றச்சாட்டு சொல்கிறது, மாறி அறிக்கைகள் கொடுக்கறது, அந்த குழந்தைகளை பற்றி யோசிக்காமல். நேற்று கூட ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு செலிபிரிட்டி தான், அவங்க பேர் வேணான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தையோட ஒரு விட்டுட்டு வேற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாப்பிட்ற ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு விளாக் ஒன்று போடுறாங்க. அப்போ அவங்க சாப்பிட்றப்ப நான் யோசித்தேன், ஒரு குழந்தையை இங்கே விட்டுட்டு வேறு அவங்க ஹஸ்பண்ட்டை விட்டு இவங்க வெளியே வந்து வேறு திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த உங்கள் குழந்தை சாப்பிட்டுச்சா என்னங்கிறது ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சி உறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மெச்சூர்டானா குழந்தை விஷயத்தை 2 பேரும் காமனாக இருக்காங்க, செப்பரேட்டாக இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைன்னு வர்றப்ப 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அது நல்ல விஷயம். அது சினிமாவில் இப்போ ஒரு ஆரோக்கியமான விஷயமா போயிட்டுருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா திருமணம் பண்ணுறீங்க, காதலிச்சோ ஃபேமிலியாக திருமணம் பண்ணுறீங்க, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பிரிஞ்சு போயிட்டு ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்க. இந்த குழந்தைகளுக்காக தேவைப்படக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் நளினி ராமராஜன், பார்த்திபன் சீதா, அப்புறம் வந்துட்டு நிறையா சினிமா தம்பதிகள், பிரகாஷ்ராஜ், லலிதா குமாரி, பிரபுதேவா, ரம்லத், இவங்கெல்லாம் வந்து என்னென்னா தனித்தனியாக இருக்கிறாங்க, செப்பரேட்டாக இருக்கிறாங்க. குழந்தைகள் விஷயம், குழந்தைகளுடைய படிப்பு, கல்வி, பொருளாதாரம்
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா இதை தீர்மானிக்கிறது எதுனா வந்து ஃபினான்ஸ் தான். பொருளாதாரம் தான் இந்த மெச்சூரிட்டியும் இந்த வாழ்க்கையும் தீர்மானிக்கும். ஓகே, இதே ஏதோ யாரையோ சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டாங்கன்னா கஷ்டமாயிரும். அடிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை முழுக்க நரகமாக தான் வாழணும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வந்து பொருளாதாரம். அப்படி பொருளாதாரம் இருக்கிறவங்களுமே இன்றைக்கி வந்து ஈகோனால சண்டை போட்டுக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. தனுஷாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா தனுஷாக இருக்கட்டும், 2 பேருமே இந்த குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப மெச்சூர்டாக ஒரு நல்ல பேரண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு, நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தை 2 பேரையும் வந்து 2 கையிலையும் ஹக் பண்ணியிருந்துச்சு. அதை பார்க்குறப்ப அதுவும் ரொம்ப அந்த குழந்தையும் மெச்சூர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதில் அந்த விஷயத்தில் தனுஷ் வந்து ஒரு நல்ல ஒரு பேரண்டாக நடந்துக்கிறாரு. ஓகே, இப்போது வட சென்னை 2 அன்புவின் எழுச்சி எப்போன்னு சொல்லிட்டு தனுஷ் போகிற எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி வந்துட்டு தனுஷ்க்கு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காப்புல வரும் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றிமாறன் சார்கிட்ட கேட்கும்போது அது முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இது வரும்ன்ற அடுத்த வருஷம் வருமா வராதா சார்? இல்லை, வட சென்னைங்கிறது இப்போதைக்கு நடக்காது. ஏன் தனுஷோடைய லைனை போன 3 வருஷத்துக்கு வச்சுருக்கிறாரு. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாடிவாசல் வந்து அவர் பிஸியாக போகிறார் அடுத்த வருஷம். அது போனால் 1 வருஷம் 1.5 வருஷம் போகுமா, எப்போ போகும்னு தெரியாது. அப்படிங்கும் போது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு பின்னாடி அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இம்மிடியட்டாக அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது எங்கேயாவது ஒன்று சொல்லிட்டா கூட இங்கே கனெக்ட் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு தனுஷாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பாடகி ஒருத்தங்க வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த இயக்குனர், யார் அந்த ஹீரோனா அப்படியே சுற்றி கடைசியில் தனுஷ்ட்டு வந்து நிற்கிறாங்க. ஒருவேளை அதில் கடுப்பாகி தான் அவர் பேசியிருப்பாரோ? இல்லை, அதில் வந்துன்னா அவங்க என்னென்னா ஒரு சரியாக அறகுறையாக இந்தியும் அறகுறையாக இங்கிலீஷும் தெரிந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு டேரக்டரும் ஒரு நடிகரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2லேயுமே நம்ம வந்து தனுஷ் எல்லாம் அவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஒரு ஃபெமிலியரான நபராக இருக்கிறாரு. அப்போ தனுஷ் இல்லை. இப்போ அதில் நம்ம வந்து ஒரு செய்தியை நம்ம வந்து கன்வே பண்ணுறப்ப, ஒரு செய்தியை பார்க்குறப்ப அது ரிலேட்டடான செய்திகளை நம்ம இணைச்சி பார்த்துட்டோம்னா உண்மை தெரிஞ்சிடும். நம்ம ஓப்பனாக அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு செய்தியை பார்த்தோம் நேராக அங்கே தான் போய் நிற்கிது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகரும் தனுஷ் தாண்டா அப்படி நேரடியாக அவங்களுடைய இது அங்கே போகுது. ஏன்னா இங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க. தனுஷ் வந்து யார் டைவர்ஸ் பண்ணாலும் சரி, நல்ல வேலைக்கு பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து நாடெல்லாம் டைவர்ஸ் பண்ணாலும் தனுஷ் வேறு எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போ அதை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம இது உண்மையாக போய் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் வந்து இதை போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு நடிகரும் ஒரு டேரக்டரும், அவங்களுக்கு சரியாக தமிழும் தெரியல, சரியாக ஹிந்தியும் தெரியல, அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் தனுஷ் கிடையாது அப்படின்னு. உடனே தனுஷை ஏன் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா, ஆல்ரெடி இருக்குது, அவங்க அடுத்து சிந்திக்கிறதுக்கு அவங்க டைமிங் எடுத்துக்கிறதில்ல. ஒரு விஷயத்தை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு, அடுத்து யாராக இருப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்கு, அப்படிங்கிற விஷயத்துக்கு நேரடியாக தனுஷ்ட்டு வந்துட்டோம்னா அது வேட்டர் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதால தனுஷ் பேரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான வதந்திகளுக்கு, இந்த மாதிரி காசிப்ஸ்க்கெலாம் வந்து அவர் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி போயிட்டார். தனுஷினுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி, சூற வளர்ச்சி தான். நீங்கள் எங்கேயோ போய் நிற்கிறாரு. அதுக்காக நேரத்தை செலவழித்து இது பண்ணுறப்ப என்னென்னா அது ட்ரோல் ஆகுது. சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரி நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படிங்கிறத ஒரு ரஜினிகாந்த் மாதிரி பேசுறது வைக்கிறதுனால அது வந்து ட்ரோலாக மாறுது. இதுதான் நெகட்டிவ். இவ்வளோ நாள் அவங்க பண்ணுறதுல நெகட்டிவ் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டாக தான் நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகும். சிம்பத்தி வரும்னு நினைக்கிறாரு அவர். சிம்பத்தி வராது. இப்போ ட்ரோலை தானே மாறிச்சு. இப்போ அதை வந்து அவர் நிறைய மீம்ஸ் பார்த்ததில்ல இந்த பார்த்து இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்து நீங்கள் நாள் ஒரு பையன் உட்காந்துருப்போம், அந்த ஃபோட்டோ எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. நடந்து வரப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, அவர் பேசுகிறப்ப ஒரு வீடியோ போடுறாங்க. நிறையா ட்ரோலாக தான் மாறிச்சு. அப்போ இது வந்து தேவையில்லையே. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் தனுஷாகவே இருந்தாலே போதும், மக்கள் கொண்டாடுவாங்க, ஏற்றுக்கு தயாராக இருக்காங்க. இந்த குபேரனோட அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக வந்துட்டு மியூசிக் இதெல்லாம் தாண்டி அந்த வாய்ஸு, தனுஷோட அந்த யூனிக்கான நடிப்பு, ஒரு ஓடும் போது கூட ஒரு பிச்சைக்கார ஓடுனா எப்படி ஓடுவாங்க, சாப்பிடும் போது அதை கொண்டு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? தனுஷ் தன்னை ஒவ்வொரு படத்துக்கும் புதுசு புதுசாக வந்து மோல்டு பண்ணிகிட்டே இருக்கார். அது வந்து உண்மையில் பெரிய விஷயம். ஒவ்வொரு அந்த லாங்குவேஜ் என்ன, அந்த லாங்குவேஜில் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கும் எஸ், அதெல்லாம் உள்வாங்குறார். அதெல்லாம் உண்மையிலே பார்க்கணும். நீங்கள் ராஞ்சினான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூபியிலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு பையன், பெரும்பாலும் யூபி ஆட்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அப்படியே பண்ணியிருப்பார். எஸ், அதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் வேணும். ஒரு நடிகருக்கு மிக முக்கியம் வந்து அப்சர்வேஷன். அதை வந்து ஒரு சரியாக பண்ணுறது. இப்போ நீங்கள் மலையாளம் பேசுகிற ஸ்லாங்கும், மலையாளம் பேசுகிறப்ப முகம் வந்து ஒரு மாதிரி மாறும், ஹிந்தி பேசுகிறப்ப முகம் ஒரு மாறும். அந்த பாடி லாங்குவேஜை பிடிக்கணும், அதை கரெக்டாக பண்ணுறாப்பு. அது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு கலைஞனாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேடல் இருக்கும்.
நம்ம ஹிந்தி படம் பண்ண போகிறோம். ஹிந்தி படம் எங்கே நடக்குது, எந்த ஸ்டேட்டில் நடக்குது, கதை எந்த ஸ்டேட்டில் நடக்குது, பீகாரில் நடக்குதா, ரைட். பீகாரி எப்படி வந்து ஹிந்தி பேசுவாங்க, பீகாரிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அதை பிடி. இப்போ யூபியில் நடக்குதா, யூபியில் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு டப்பாவால பையன் எப்படின்னு லாங்குவேஜ் எப்படி இருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவன் எந்த டயலாகை பேசுனா எப்படி அவன் வந்து இது இன்னொரு பியூட்டி என்னன்னா அதை டப்பிங் பேசி வரான். இந்த படத்துக்கு ஓனாக ஹிந்தியில் டப்பிங் பேசுகிறாங்க. சூப்பர். அதெல்லாம் பெரிய விஷயம். ஹிந்தி கற்றுக்கிட்டு தப்பு இல்லாமல் டப்பிங் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி போயிருக்காருன்னா இவ்வளவு பரபரப்புக்கும் இவ்வளவு ஓட்டத்துக்கும் நடைக்கும் நடுவில் தான் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக மெனக்கெடுதல் பண்ணுறார். மெனக்கெடுத்து அதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாருங்கும் போது ஒரு நல்ல கலைஞனாக தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தணும்னு அப்டேட் பண்ணுறாரு. அதெல்லாம் உண்மையிலே பலரும் வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்து அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.